கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம் ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்க்காக. ஸோ ஜனநாயகன் படத்தோட ரிலீஸை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ரிலீஸே ஆகாது அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. தணிக்கை குழு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் வந்து பண்ணியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான அந்த தணிக்கை குழு சான்றிதழ் வழங்குறதுக்கான அந்த விஷயம் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீ நடந்திருக்குது. மெயினாக வந்து இந்த படத்தை ரிலீஸே பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதை வந்து மாற்றவே முடியாது கைஸ். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விடக்கூடாது, இந்த படத்தை விளங்காமே பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க டிஎம்கே. ஸோ டிஎம்கே அண்ட் பாஜக ரெண்டுமே தான் காரணம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த படம் இழுத்து அடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு கட்சிகள் தான் காரணம். இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் விளையாட்டு அப்படின்றது நல்லாவே தெரியுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இதை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து விஜய் தம்பி தான் 2026 வர தேர்தலில் வந்து ஜெயிக்க போகிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல்வராக போகிறாரு. இது வரைக்கும் நான் பேசாத இருந்தேன். பட் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இவங்க பண்ணுற ப்ரெஷரை பார்க்கும்போது நானே ஒரு படத்தில் நடித்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் என் படத்தை இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பட் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். டிஎம்கேவும் சரி, அதே மாதிரி பாஜகவும் சரி. இப்போ வந்து தம்பி விஜய் 2026 ஜெயிச்சார்னா அதுக்கப்புறம் காட்டுவார் டிஎம்கேக்கு நான் யாருன்றதை. ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார்கள். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜனநாயகன் படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அநேகமாக வந்து தேர்தல் அறிக்கை வந்ததுக்கப்புறமா அந்த வர எலெக்ஷனே முடிஞ்சதுக்கப்புறமா தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஃபுல்லாக அப்படி தான் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, நீங்கள் யாரெல்லாம் வந்து இப்போ நம்ம ஜனநாயகன் படத்தோட அப்டேட்ஸுக்கும் சரி, படத்தோட அடுத்தடுத்த அறிவிப்புக்கு வந்து எதிர்பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.